அன்பான என் சக ஊழியர்களே, பிரைஸ் தி லார்ட். இதோ உங்களுடைய உற்ற நண்பன் ஜேம்ஸ் சுப்பையா மறுபடியும் உங்களோடு மனமிட்டு பேச வருகிறேன். நாம் தொடர்ந்து தியானிப்போம். சில நேரங்களிலே நான் சொல்லுகிற காரியங்கள் கொஞ்சம் கடினமாய் கேட்கறதுக்கு, இப்படியெல்லாம் சாத்தியமோ, இவன் இவ்வளோ சொல்லுகிறானே, இவ்வளோலாம் ஒரு சபையில நடக்கணுமா, அப்படி நடந்தாதான் சபை நிற்குமா? மறுபடியும் உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன், நாம் கிறிஸ்துக்காக ஆத்தும ஆதாயம் பண்ணி அவருக்காக, அவரே சபைக்கு தலையாக இருந்து நம்மளை வழி நடத்துகிற காரியமே பரலோக ராஜ்யத்துக்கு உரிய காரியம் என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் ஏதோ ஒரு 10-20 பேரை வைத்து சபை நடத்துகிறோம், ஆராதனை பண்ணுகிறோம், கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம், கர்த்தருக்கு சந்தோஷத்தை கொண்டு வருகிறோம் என்று நினைத்தால் அது நம்மையே நாம் ஏமாற்றி கொள்கிறோம். நாம் இந்த பூமியும் வானத்தையும் பூமியும் அசைக்கிறவர்களாய் இருக்கும்படிக்கு தேவன் தாமே சபைகளை ஸ்தாபிக்கிறார் பூமியிலே. மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருந்தால், தேவனுடைய கிருபையும் வரங்களும் நம்மிடத்தில் இருந்தால், ஆத்தும பாரம் உண்மையிலே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்திருந்தால், நீங்கள் ஒவ்வொரு நேரத்திலும் ஆத்தும ஆதாயம் பண்ண இறங்கும் போது பரலோகமும் பூமியும் கிடுகிடுத்து நடுநடுங்கி ஒரு புதிய வல்லமைக்குள் அவர்கள் பலாத்கார பண்ணப்பட்டு, பரலோகமும் பூமியும் ஒரு புது வல்லமையினால் பலாத்காரப்படுத்தப்பட்டு ஒவ்வொரு ஆத்மாவிலும் நரகத்திலிருந்து பிடிங்க எடுக்கிறோம் என்கிற அந்த சத்தியத்தை நீங்கள் தெளிவாய் நீங்களும் நானும் அறிந்திருக்க வேண்டும். அதுவே உசித்தம், அதுவே அழைப்பு, அதுவே வல்லமை, அதுவே தீர்க்க தரிசனம், அதுவே தேவன் பரலோகமும் பூமியும் சேர்ந்து செய்கின்ற வல்லமையான போர் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. ஒரு ஆத்ம ஆதாயம் பண்ணுவது ஒரு போர். போய் வீட்டுல உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு, இப்படி பிரதர் நல்லா இருக்கீங்களா, சிஸ்டர் நல்லா இருக்கீங்களான்னு நலம் விசாரிக்க போவது ஆத்ம ஆதாயம் அல்ல. நீங்கள் போகும்போதே ஆயத்தத்துடன், பல உத்திகளுடன், இன்னைக்கு கர்த்தர் எப்படி இந்த கட்டுகளை உடைத்து இந்த நரகத்திலிருந்து மக்களை விடுவித்து, இந்த இருளிலிருந்து விடுவித்து, சாபத்திலிருந்து விடுவித்து, பாவத்திலிருந்து விடுவித்து முழுமையான ரட்சிப்புக்குள் பரலோக வாசிகளாய் ஆகும்படிக்கு நீங்கள் போர் முரசோடு போகிறீர்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. போருக்காக போகிறீர்கள், சும்மா விளையாட போகவில்லை, துறைத்தனங்களோடு விளையாட போகவில்லை, அசுத்தாவிகளோடு விளையாட போகவில்லை. அவர்கிட்ட நம்ம பிடிக்கிற விளையாட்டு விளையாட முடியாது. We are advancing with the power of the kingdom and with the mandate of the kingdom. You are the representative of the most high kingdom, high God. You have to go forcefully. ஆனாதான் இந்த வசனத்தை நம்ம மறுபடியும் தியானிப்போம். அப்போது உங்களுக்கு புரியும். இன்னும் தொடர்ந்து லீடர்ஷிப்லாம் நான் கொண்டு போகிறேன். அப்போது ஆத்ம ஆதாயத்தின் முக்கியத்துவத்தை சபை அறியாவிட்டால், ஊழியக்காரர்கள் ஆத்ம ஆதாயத்தின் முக்கியத்துவத்தை அறியாமல் போனால், நீங்களும் நானும் எந்த காலத்திலும் பரலோகத்துக்கு ஏதுவான சபையை கட்ட முடியாது. இயேசு வரும்பொழுது அந்த சபை மணவாட்டி திருச்சபையாக அலங்கரித்து அவள் மணவாட்டியாய் இயேசுவை சந்திக்க ஆற்றலற்று போய்விடுவாள். அந்த 10 கன்னிகைகள் போல 5 கன்னிகைகள் திரியை ஏற்றி வைத்தார்கள், எண்ணெய் உண்டு, இன்னும் 5 கன்னிகளில் புத்தி கெட்டவர்களாய் ஆனார்கள் என்பது போல், எப்போதும் ஆத்தும ஆதாயம் பண்ணுகிற அந்த ஒளியின் வல்லமை நம் சபையிலிருந்து புறப்பட்டு போகாவிட்டால், நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உரியவர்களாய், தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறவர்களாய், தேவனுடைய ராஜ்யத்துக்கு உரியவர்களாய், தேவனின் ராஜ்யத்தின் ரகசியங்களை மக்களுக்கு அறிவிக்கிறவர்களாய், பணி செய்கிறவர்களாய் இல்லாமல் போய் விடுவோம் என்று மனத்தாழ்மையோடு சொல்லுகிறேன். வசனத்தை தியானிப்போம். மறுபடியும் ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 15வது வசனம் என்று நினைக்கின்றேன். நம்ம கொஞ்சம் பார்த்துட்டோம். தன் குடும்பத்திலே பிறந்தவர்கள், கைப்படிந்தவர்கள், அந்த லீடர்ஷிப்லாம் கொஞ்சம் சொல்லி கொடுத்து கொஞ்சம் ஷேர் பண்ணியிருக்கேன். சொல்லி கொடுக்க நான் யாரும் இல்லை, உங்களுக்கு படிச்சு கொடுக்க எனக்கு ஆற்றலும் இல்லை, அறிவும் இல்லை. கடந்து போன பாதைகளின் ஆவியானவர் எனக்கு கொடுத்த சில ரகசியங்களை மனமுட்டு
மட்டும் உங்களோடு பேசுகிறேன். கொஞ்சம் வேகம் அழுத்தம் இருக்கும். ஏனென்றால் ஆத்தும ஆதாயம் என்கிறது கூட்டி கும்மாளம் போடுகிற ஒரு உறவல்ல, புசித்தும் குடித்தும் வாழ்கிற உறவல்ல. இது நாம் தேவனுடைய ராஜ்யத்தின் பலாக்கர வல்லமையோடு ஒரு குடும்பத்தை, ஒரு நபரை விடுவிக்கின்ற போர் என்பதை மறந்து விடாதீர்கள். வாசிதேவா. இரா காலத்திலே அவனும் அவன் வேலைக்காரரும் பிரிந்து பவுஞ்சுகளாய் அவர்கள் மேல் விழுந்து. அந்த ராத்திரில இந்த வேலைக்காரர்கள் ஒன்றாய் ஆபிராமோட தலைமையில இந்த படை போகிறது. அப்படின்னா யோசிச்சு பாருங்க, ஆபிராமே இந்த பழைய படைக்கு தளபதியாய் நடத்துகிறார். அப்போ போகும்பொழுது அவர் எப்படியாப்பட்ட தேர்ச்சி பெற்றவர்களை தன் அருகில வைத்து கொண்டு போகிறார். நீங்கள் ஒரு யுத்தத்துக்கு போக வேண்டும், இந்த சபை ஒரு யுத்தத்துக்கு போக வேண்டும், நல்ல சபையை உருவாக்க வேண்டும், நல்ல ஜனங்களை ரட்சிப்புக்குள் கொண்டு வருவேன் என்றால் நீங்கள் பலாத்காரவாதிகளாய் ஆக வேண்டும். இரவும் பகலும் என்று பார்க்காமல் உழைக்கிறவர்களாய், உங்கள் சபையை ஏங்க செய்கிறவர்களாய், உங்கள் மக்களை அந்த ஏக்கத்துக்குள் நடத்துகிறவர்களாய், ஒரு தெளிவுக்குள்ளார பலாத்காரவாதிகளாய் அவர்களை ஆக்கி ஆத்ம பாரத்தோடு பலாத்காரத்தோடு செல்லுகிற ஒரு சபையா இருக்க வேண்டும். நம்ம கிளப் நடத்த முடியாது. அப்போ ஆபிரகாம் இந்த 318 வீரர்களை தன் வசம் வைத்து ஆயுதம் தரித்து வாரை கையில கொடுத்து போருக்கு கொண்டு போகிறான். அவர்கள் மின்னலை போல் பாய்ந்து போகிறார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. மின்னலை போல், பலாத்காரத்தோடு, பவுஞ்சுகளை போல. ஹல்லேலூயா. வாசி. இரா காலத்திலே அவனும் அவன் வேலைக்காரரும் பிரிந்து பவுஞ்சுகளாய் அவர்கள் மேல். அப்ப அந்த கூட்டமே பிரிஞ்சு, இந்த பாருங்க, நீங்க ஒரு தேன் கூட்டை தட்டி பாருங்க, நூத்துக்கணக்கான தேனீக்கள் அப்படியே வந்து அட்டிக்கம் பாருங்க. மூஞ்சி மரம்லாம் வீங்கி போய் செத்தே போயிடுவான். கதண்டு ஒரு 4-5 கதண்டு கொட்டுடுச்சுன்னா ஒருத்தன் செத்தே போயிடுவான். அவ்வளவு பவர்ஃபுல். தன்னுடைய ஊழியங்களையும் பரலோக ராஜ்யத்தையும் அதோட மகிமையும் பாதுகாக்கிற வீரர்களாய் இழந்து போனதை மீட்கவும் தேடவும் பலாத்காரத்தோடு போகிற ஒரு வீரர்களாய் போகிறார்கள். நல்ல கேளுங்க, இழந்து போன லோத்தோட குடும்பத்தை மறுபடியும் அவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்ட லோத்தின் குடும்பத்தை கொண்டு வருவதற்கு அவ்வளவு ஒரு ஃபாஸ்ஃபுல். ஒரு குடும்பத்தை கொண்டுட்டு வர்றதுக்கு அவ்வளவு ஃபாஸ்ஃபுல் ஐயா. அப்போ ஒரு ஆத்மா கொண்டுட்டு வர எவ்வளவு ஃபாஸ்ட்ஃபுல்லா இருக்க வேண்டிய சபை, எவ்வளவு ஃபாஸ்ட்ஃபுல்லா இருக்க வேண்டிய சபை. கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. இந்த தனிமையில நீங்கள் உட்கார்ந்து நாம் சபையை எங்கே கொண்டு போகிறோம் என்று கேள்வி கேட்போம். அநேகர்களுக்கு இந்த காலகட்டத்திலே நெருப்பு அமைந்து விட்டது. அருமையானவர்களே, உலகம் முழுதும் நான் பார்க்கின்றேன். அந்த வாலிப நாட்களில் இருந்த அக்கினி, அந்த இளம் வயதில் இருந்த அக்கினி, ஆத்ம பாரத்தின் அக்கினி வர 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 குறைந்து வேறு வேறு காரியத்திலே இந்த பலத்தை இதுக்கு போடாமல் அந்த பலத்தை வேறு எதிலே போட்டு நாளைக்கு அது சரித்திரம் சொல்லுமா, நமக்கு அறுவடை கொண்டு வருமா, பரலோக ராஜ்யத்துக்கு உரியதா இருக்குமா என்று சிந்திக்கிற காலம் செயல்படுகிற நேரம். அப்ப அவர்கள் வாசிப்பா 15வது வசனம் தானே வாசி. பவுஞ்சுகளாய் அவர்கள் மேல் விழுந்து. அப்படின்னா ஒரு ஃபாஸ்ட்ஃபுல்லா 100-200 பேர் அப்படியே போய் பாயிற மாதிரி பவுஞ்சுகளாய் போய் அவர்களை முறியடித்தார்கள். ஃபாஸ்ட்ஃபுல்லா போய் அவங்க மூச்சு விட கூட முடியல. எதிரிகள் 10,000 பேரும் மூச்சு விடுற அந்த தருணத்துல வெட்டி வீழ்த்தி அவர்களை ஜெயம் கொண்டார்களாம். ஜெயம் கொண்டுகிட்டு அங்க போய் ஒத்த சாப்பிடல, ஜெயம் கொண்டு லோத்தை விடுவித்து ராவோட ஒடியாரார்கள். சோதோம் ராஜா பின்தொடர்ந்து வருகிறான். சோதகுமாரா பின்தொடர்ந்து ஓடுகிறான். என்னடா வந்தானுங்க, அடிச்சானுங்க, நுறுக்கினானுங்க, லோத்தை விடுவிச்சானுங்க, எந்த குடும்பத்தை தூக்கிட்டு போனானுங்கன்னு கூட தெரியல. அந்த ராவோட அவ்வளவு ஃபாஸ்ட்ஃபுல்லா அவர் போய் வேலையை முடித்தார்கள். They were so well equipped and trained. அருமையானவர்களே, is our people so trained? Is our people are so active? Is our people so aggressive in evangelism? சுவிசேஷ ஊழியத்துல அவர்கள் அவ்வளவு அக்ரெசிவா இருக்கிறார்களா? உன் சபை, நம் சபை அக்ரெசிவா சுவிசேஷ ஊழியத்துல இருக்கணும்னா ஊழியக்காரர்களான நாம் தான் அதை முன்னெடுத்து நடத்த முடியும். முன்னுக்கு வார்த்தையிட்டு போனது யாரு? ஆபிரகாம். அவன் தான் வார் எடுத்தான், எல்லாத்துக்கும் அந்த கவசத்தை அணிவித்தான். வாருங்கள் ராவோட பாஞ்சு போய் வெட்டுவான். அப்ப ஆபிரகாம் எவ்வளவு ஆற்றல் உள்ளவனா இருக்க வேண்டும், வாழ் வீச்சில எவ்வளவு முன்னேறினவனா இருக்க முடியும். நம்ம என்னமோ ஆபிரகாம் தகப்பன்
தந்தை இப்படிதான் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். But what a man, a forceful man, willing to take a kingdoms, 4 kingdoms with the defeated 5 kingdoms. தோக்கப்பட்ட 5 ராஜ்யமும் ஜெயித்த 4 ராஜ்யம் செய்து 9 ராஜ்யத்தையும் கவிழ்த்து வீசுகிற 318 பேர் வீரர்களை வைத்திருந்தார். ஒரு சபையில 100 பேரை நீங்க வைத்து நானும் வைத்து ஒரு சபையை ஒழுங்காய் உருவாக்கணும் என்றால் பட்டணத்தையே நாம் ஜெயித்து விடலாம் என்பதுதான் சத்தியம். பரலோக ராஜ்யம் நமக்கு கை கொடுக்கும். பரலோக ராஜ்யத்தின் சேவகர்களாய் பரலோக ராஜ்யத்துக்கு உந்த சபையாய் நாம் மாறும் பொழுது எந்த ஃபாஸும் நம்மளை ஜெயிக்க முடியாது. பிகாஸ் we take it by violence. அந்த 100 வசனத்தையும் நம்ம புதிய ஏற்பாடுல டக்குன்னு மெடிடேட் பண்ணி போயிடுவோம். மத்தேயு 11:12 கொஞ்சம் வாசிக்க கேட்டுட்டு அப்படி போவோம். ஒரு ஆத்தும ஆதாயம் பண்ணுகிறதுனா என்னன்னு வாசிப்பா. யோவான் ஸ்நானன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் யோவான் ஸ்நானகன் காலத்திலிருந்து இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பரலோக ராஜ்யத்தை யாரோ ஃபோர்ஸ் பண்றாங்க ஏங்கிறதுக்கு. அதுதான் அதோட அர்த்தம். The whole heaven is shaken by a force. Somebody is forcing to activate the kingdom so that it will come forcefully to take control of the earth. உலகத்தின் காரியங்களை உலகத்தை பிடித்து அதில் இருக்கிற மக்களை ரட்சிப்புக்கு கொண்டுட்டு வர பலவந்தப்படுத்தப்படுகிறது. யாருனாலே? யோவான் ஸ்நானகன் மனம் திரும்புகிற சத்தியத்தை பேச ஆரம்பித்த நேரத்திலிருந்து. பிரசங்கம் எல்லாம் நல்லா கேளுங்க, ஆனா ஆவில உற்சாகத்தோடு சொல்லுகிறேன். யோவான் ஸ்நானகன் மனம் திரும்புகிற அந்த மெசேஜ் ஆரம்பிச்ச அந்த நேரத்திலிருந்து இயேசு தாமே இந்த பூமிக்கு வந்த காலம் மட்டும் அந்த kingdom of God was activated and was shaken. Heaven and earth was shaken forcefully to invade the earth. உலகத்துல இன்வேஷன் பண்ணி நரக வாயிலிருந்து மக்களை விடுவிக்கிற வல்லமையில செயல்பட்டது பரலோகம். அப்ப பரலோகம் அப்படி செயல்பட்டால் இன்று நம் சபையும் அப்படி செயல்பட வேண்டும். அதை விட்டு விட்டு கவனம் வேறு எங்கும் போனது என்றால் பரலோக ராஜ்யத்தின் கிருபையும் வரங்களும் வல்லமையும் குன்றி போகும். எந்த சபை பலாக்காரத்தோடு ஆத்மாதாயம் பண்ண செயல்படுகிறதோ அப்போதுதான் தேவ மகிமை நம்மிடத்திலே விளங்க பண்ணும். ஊழியக்காரர்கள் பலாக்காரத்தோடு ஆத்மா ஆதாயம் பண்ணுவார்கள். வரும் நாட்களிலே அந்த 5 விதமான ஊழியங்களும் சபையில தலைமைத்துவமும் மக்களை எப்படி தெரிந்து செயல்படுவது, எப்படி பிரித்து பார்ப்பது, எப்படி அவர்களை உருவாக்குவது என்று மனமிட்டு உங்களிடத்தில் பேசுகிறேன். கொஞ்சம் வேகமாய் அழுத்தமாய் பேசினேன். ஆவில துடிப்புடன் உற்சாகத்தோடு ஆத்தும ஆதாயம் பண்ணுகிறதே நம் ஜீவனாய் இருக்கட்டும் என்று விடைபெறுகிறேன். மறுபடியும் உங்களோடு பேசுகிறேன். உங்களை உற்ற நண்பன் ஜேம்ஸ் சுப்பையா.